நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். சாராயத்தை கட்டியா பிடிச்சிக்கிறீங்க, பாலை அதை வேற மாநிலத்திலிருந்து எங்களுக்கு இறக்குமதி பண்ணி கொடுக்குறீங்க. அந்த முதலாளி தமிழ்நாட்டு மக்களுக்கு கறந்த பால் அப்படி கலப்படம் இல்லாமல் தூய பாலை கொடுக்கணும்னு இது கோயிலில் திருப்பதி வெங்கடாச்சலபதியில் இது வேண்டிக்கிறாரா? இல்லை, அவர் கொடுக்கறது எங்களுக்கு பால் தானா? அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு பொட்டலத்தில் அடித்து கொடுக்கறது அது உண்மையிலே பாலா? மாடே வளர்க்கக்கூடாது, பால் வேணும், அதுலேருந்து வருமானம் வேணும்னா எப்படி? இப்போ தேனியில் நாங்கள் போய் போராடினதுனால மேய்ச்சல் நில பிரச்சனை இருக்குன்னு வருது. இங்கே பனங்குடியில் மகேந்திர மலையில் நாங்கள் மேய்க்க வர்றது அந்த செய்தி வந்ததுனால இங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஆனால் நாடங்களும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ மேய்க்கால் வாரியம், வரக்கால் தண்ணி ஓடி வர்றது, ஓடைக்கால், இதையெல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடாது. அதையெல்லாம் ஆக்கிரமிக்குது. இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல மேய்ச்சல் புறம்போக்கு இருக்குது, மேய்ச்சல் நிலை இருக்குது. அதை அரசு 400 ஏக்கரை எடுத்து அதில் மனோன்மணிய சுந்தரனா இருக்குதுன்னு அந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்குது. அதுபோக அடுக்ககம் குடியிருப்புகள் கட்டுறதுக்கு நிலத்தை எடுத்து கொடுக்குது. அதுபோக மாண்புமிக்க நம்முடைய சபாநாயகர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த இடத்தை அவர் வாங்கி வச்சிருக்கிறாரா இல்லை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரா? இந்த அரசு மேய்ச்சல் புறம்போக்குள்ள அந்த இடத்துல மேய்க்கால் வாரியத்துக்குள்ள மேய்க்கால் அந்த இடத்துக்குள்ள இவங்களுக்கு எப்படி தனியார்களுக்கு இடம் வருது? என் மலையை நீங்க வெடி வச்சு தகர்க்கலாம், குவாரியா முதலாளிகளுக்கு கொடுத்து வெட்டி பல ஆயிரம் கோடியை சம்பாதிக்க விடலாம். ஆனால் ஆடு மாடும் போய் மேஞ்சிடக்கூடாது, அது ஆபத்து வந்துடும். அப்படித்தானே? வன விலங்குகளுக்கு ஆபத்து வந்துடும். அங்கே இருக்கிற புலி, யானை, கரடி, காட்டு விலங்குகள், காட்டு மாடு, ஆடு, அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் உங்கள் நாட்டு மாடு ஆடுகள் மேஞ்சா அப்படின்னு சொல்றீங்க. இவனுடைய வாழ்விடம் முதல்ல எங்கே இருந்தது? அந்த காடாக தானே இருந்தது. அதை வீட்டு விலங்கா நாங்கள் ஆக்கிக்கிட்டோம், சரி. ஆனால் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து அந்த கற்குவாரியின் பேரில் வெட்டி எடுத்துட்டு போறீங்களே மணலையும் கற்களையும், அப்போ அந்த விலங்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழுதா? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? இந்த மாதிரி கொடுமையான ஒரு ஆட்சி முறையை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கால்நடைங்கிறது நம்ம செல்வம் இல்லையா? நாங்கள் பேசுனதுக்கு அப்புறம் நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர் சொல்ல கால்நடை விவசாயன்றப்பல திடீர்னு இப்போ இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் மாநாடு ஓட்டு பேசுகிறேன். விவசாயமே இயற்கை தான்.